இருக்கீங்களா மக்களை நான் குளிக்கிறத? வெயிட் அண்ட் சி. மக்களே, ராதா உங்கள் திருச்சி சாரா பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு தீவுக்குள்ளே இருக்கோம் மக்களே. ஸோ இன்னும் 2-3 நாளைக்கு நான் அங்கே தான் இருப்பேன். நாங்கள் பாருங்கள், எங்கள் மாமா பிறந்த ஊர் ஒரு குட்டி கிராமத்தில் எங்கள் ஊரில் இருக்கேன் நான். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குளிக்க தான் போகிறேன் மக்களே. இந்த வாய்க்கால தான் நாங்கள் கெளுத்து மீன், விரால் மீன், முட்டாசு எல்லா மீனும் பிடிப்போம். ஏன் ஐயோ வீடியோ எடுக்கிறப்ப தான் இவனே தான் ஆட்டிக்கிட்டு வருவானுங்க. போ, இதில் எந்த பயவலையும் வரமாட்டாங்க இந்த ரோட்டில், இருந்தாலும் வராங்களே. வாங்க வாங்க, இங்கே பாரு எவ்வளோ மீன். அச்சோ, பாத்ரூம் இருக்கா? சரி, ஒரு நாளைக்கு இப்போ சரி வந்து குளிக்கலான்ட்டு தான் வீடியோ போட போகிறவன் கொழுந்தனார. இங்கே பாரு மீனை பாரு, இங்கே பாருங்க மக்களை, மீனை பாருங்க. போடட்டா போன எங்க போய் இது எதுக்கு செத்த? சாயம் போடுறதுக்கா? இங்க பாருங்க மக்களே, எங்க கொழுந்தனார ஒன்னா கமாண்ட்ல கழுவி ஊத்த போறாங்க. போ, ஆமா நாங்க போற அர்த்தம் நண்பர்களே, கோர இங்க பாருங்க மக்களே, இங்க பாருங்க மீனை பாருங்க, சக்க மீன் இங்க பாருங்க. குளிக்க போறேன் மக்களே, குளிக்க போறேன். வாங்க மக்களே வாங்க. பாப்பா இரு பாப்பா, எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கே ஒரே குழப்பமா இருக்குது. ஆழமா இருக்கா? பலக்குன்னு இறங்குதா? பெரிய மீன் கூட இருக்கு போல பாப்பா. இருங்க மக்களே ஒரு நிமிஷம். சின்ன வயசுல குளிச்சது மக்களே, சின்ன வயசுல குளிச்சது. யாராவது வந்துட போறாங்கடி பாப்பா. அம்மா எவ்வளோ மீனை பாரம்மா. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்குவோம். எல்லாம் உருவிக்கிட்டு போயிட போகுது. வண்டி வருது. அப்புறம் ஆர்வமா திறந்து பிடிச்சி பார்த்துட்டு இருக்கீங்களா மக்களை நான் குளிக்கிறத? வெயிட் அண்ட் சி. எங்க அப்பா வருதே. பாம்பு கட் பண்ண நல்லா மாற்றினது. இப்போ வந்து என் பஞ்சு புறாவை நினைக்காம உள்ளார வைக்கிறேன். பாருங்க, பஞ்சு புறா இல்லை, சாதாரண புறா தான்டா. கரண்ட் பயில ஒருத்தங்க கூட வாங்கி தரல. ஹலோ மக்கள், எங்கடி மீன் அத்தனை மீன் இருந்துச்சு, ஒரு மீனை கூட காணா. எல்லாம் கொலா பொந்துக்குள்ள போயிடுச்சு போல. இங்க பாருங்க மக்களே, மீன் இப்படிதான் நாங்க போட்டு பாப்பா. இப்போ உங்க பாரு எத்த சோடு மீன் இருக்குது நாங்கிறேன். பாப்பா எப்படி பாப்பா பிடிக்கிறது? பாவாடா வந்து விழுந்துற போது. நீ தேய்க்கிற தேய் சூப்பு. என் சேலை துணி மணிலாம் அழுக்கே ஒட்டாது. கிராமத்து நாங்கள் எப்போவும் இது என்ன சொல்கிறோம்னா, காலங்கள் மாறினாலும் எங்கள் கிராமத்து வாசனை மாறவே மாறாதுங்க. நாங்கள் எப்போவுமே இப்படி தாங்க குளிப்போம். நீங்கள் வேணால் தப்பாக நினைக்கலாம், நாங்கள் எங்களுக்கு வந்து தப்பாலாம் தெரியாது. நாங்கள் எப்போவுமே இப்படி தான் குளிப்போம் நாங்கள். அதனால் யாரும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. அப்புறம் என்ன வந்து அது என்ன சொல்கிறது, வாய்க்கால போய் அவுத்து போட்டு குளிக்க முடியுமா? இப்படி தான் குளிக்க முடியும். நாங்கள் எப்போதுமே இப்படி தான் குளிப்போம். நாங்கள் இப்போ வேணால் வந்து வீடு கட்டலாம், வாசல் கட்டலாம், பாத்ரூம்குள்ளார உள்ளுக்குள்ளே போயிட்டு குளிச்சுக்கலாம். அப்பையில் பிடிச்சி சின்ன வயசுலேருந்து இந்த காலம் வரைக்கும் நாங்கள் இப்படி தான் குளிப்போம். நாங்கள்
எல்லா கிராமங்கள்லையும் அப்படிதான், எங்கள் ஊர் கிராமங்களில் எல்லாமே அப்படிதான் குளிப்பாங்க. ஆமாம் மக்களே, ஒரே ஒரு ஜட்டி தான் மக்கள் வச்சுருக்கேன், அதான் துவைச்சி போட்டு உட்காந்துருக்கு. நான் மாதம் மாதம் ஆனால் ஜட்டியை வாங்குவேன், போடுவேன், தூக்கி போட்டுருவேன். எனக்கு என்னமோ ஜட்டி போடுற பழக்கமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது துவைச்சி புது ஜட்டியாக 3 நாளைக்கு வாங்குவேன், அவ்வளோதான். இது வந்து போன வருஷத்தில் ஒரு ஜட்டி, போன மாதத்தில் ஒரு ஜட்டி மிச்சமாச்சு. அதை வந்து இந்த தடவை வெளியில் டக்குன்னு வரவும் என்னால் இது பண்ண முடியல. இப்போ பாருங்க, நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாடி வாஷ் போட்டு தான் குளிப்பேன். இங்கே வரனால சிந்தால் போடுறேன் மக்களே. இங்கே பாருங்க, வீடியோ நல்லா தெரியுதாப்ல, வண்டி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க மீன் காட்டு பாப்பா, தெரியுதா? ஐயோ வண்டி வருது இரு. காட்டு பாப்பா, இங்கே பாரு, இங்கே பாருங்க மக்களே, மீன் பேச தெரியல. ஏன் பேச தெரிய வேணாம், மீனா காட்டு. மீன் இங்கே பாரு மக்களே, பார்த்தீங்களா பாவாடையை போட்டு எத்தனை மீன், 3 மீன் சிக்கிடுச்சு பாருங்க மக்களே. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, வைப்பில் ஒரு வறுத்துக்கலாம். சரி நான் தான் சாப்பிடுவேன், ஓடி போச்சு போ. இங்கே பாருங்க மீன் பாருங்க மக்களே. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மக்களே, காட்டு பாப்பா. இங்கே இதெல்லாம் போடுறீங்க, இங்கே பாருங்க இந்த மீன்லாம் நான் இப்படி தான் மக்களே. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எத்தனை மீன் பாருங்க. இங்கே பாருங்க, டடா துள்ளுதுடா. கப்பு போகுது. கப்பு போகுதா? ஓ, அந்த மீன் கையில் பிடிச்ச மீன் போயிடுச்சு. இங்கே பாருங்க மக்களே எவ்வளோ மீன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க பாவாடை இன்னும் இருக்கு பாப்பா. இங்கே பாருங்க, பிடிச்ச பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க துள்ளுதா மீன், தெரியுதா பாப்பா? டச் பண்ண நடுவில் டச் பண்ணி தான் இருக்கு, வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கு. இங்கே பாரு, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மீனை, இங்கே பாருங்க. 4 புளியா. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு பாருங்க. பாவாடையில் பிடிச்ச மீன். ஓடு எல்லாம் போங்க இப்போதைக்கு. ஐயோ நேராக வழி போனேன். கட் பண்ணிட்டா? கட் பண்ணிட்டா? இது வண்டியா வருது. நல்லா இந்த சிந்தால் போட்ட சோப்பா நல்லா போட்டு குளிக்க போற மக்களே. சாயந்தரம் உயிரை போட்டு வாங்குறாங்க. ஹலோ மக்களே, குளிச்சுட்டேன் மக்களே. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன் வரேன். ஹலோ ஹலோ மக்களே, குளிச்சுட்டேன் மக்களே. ஐயோ ஏந்திரி பாப்பா. ஆஃப் பண்ணிட்டா. பெரியப்பா மாதிரி இருக்குடி. இருக்காது இருக்காது. ஹலோ மக்களே, குளிச்சுட்டேன் மக்களே. இப்போ வந்து நாங்கள் வந்து பழைய வீட்டுக்கு நாங்கள் வந்து போகிறோம் மக்களே. தேங்க்யூ மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களோட கிராமத்து ஸ்டைலாக இல்லை, இதாங்க வழக்கம். இது வேறு ஜட்டி வேறு கையில். என்ன மக்களே, நாங்கள் குளிச்சிட்டோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. நீங்களும் வந்து ஆறு கிணறு வாய்க்கால் இது மாதிரிலாம் இருந்தால் குளித்து பழகிக்கிங்க. போயிட்டு அவுத்து போட்டு பாத்ரூம்லேயே குளிக்கிறதா உங்களுக்கு ஒரு வேலை மாரியாக போயிடுச்சு. என்ன மாதிரி குளித்து பழகிக்கிங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப உஷ்ணம்லாம் தனியும் மக்களே. வாய்க்காலில் குளித்தோம்னா ஹீட்டெல்லாம் தனியும். சரிங்களா? ஓகே மக்களே, பாய். கட் பண்ணிட்டா.